ஆளும் கட்சியின் அரசே சரியில்லை என்று ஆளும் கட்சியின் மந்திரியே கூறியுள்ள நிலையில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக எதிர்க்கட்சி தரப்பினர் வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். சட்டப்பேரவைகள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது. அவர்கள் வேலை செய்து அலுத்து போய் டாஸ்மாகிற்கு சென்றால் அங்கு கிடைக்கின்ற சரக்கில் கிக் இல்லாத காரணத்தினால்தான் கள்ளச்சாராயம் குடிப்பதாகவும் இதனால் குடித்தவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை, விற்றவர்கள் மீதுதான் தவறு என்றும் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாகின் ஒட்டுமொத்த சேவையையும் தரைக்குறைவாக அமைச்சர் துரைமுருகன் பேசியிருப்பதால் ஆளும் கட்சிக்கு எதிராகவே அமைச்சர் செயல்படுவதாக கூறி தற்பொழுது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சரே ஆளும் கட்சியின் செயல்பாடு சரியில்லை என்று கூறுவதால் உடனடியாக ஆளும் கட்சி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஆட்சியை கலைத்துவிட வேண்டும். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பிரச்சாரமும் போராட்டமும் நடத்தினார்கள் என்பது தற்பொழுது வேடிக்கையாக இருக்கிறது என்ற கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மிக மிக மோசமான அமைச்சராகத்தான் துரைமுருகன் அவர்களை பார்க்க முடிகிறது. மக்களை குடிக்க வேண்டும் என்று கூறுகின்ற ஒரே அமைச்சர் என்றால் அது துரைமுருகன் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் எப்படி போனாலும், எந்த குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்தாலும் அரசாங்கத்திற்கு தேவை பணம் என்பதிலும் தனக்கு தேவை கமிஷன் என்பதிலும் துரைமுருகன் முக்கிய நபராக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அமைச்சர் துரைமுருகனின் பதவியை பறிக்க வேண்டும். அவர் அமைச்சராக இருப்பதற்கே சரியில்லாத அவர் மக்களின் நலனை காப்பதற்கும் மக்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் தான் அமைச்சர் பதவியில் இருக்க வேண்டும். ஆனால் துரைமுருகனை பொறுத்தளவிற்கு தமிழக மக்கள் குடிபோதையில் நாசமாக வேண்டும் என்பதை எண்ணிதான் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் பேசியிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட அமைச்சர் தமிழகத்திற்கு தேவையா? இவரது பதவியை ராஜினாமா செய்ய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தகுதியில்லாதவரை தேர்ந்தெடுத்த வேண்டும், தற்பொழுது வேதனை அடைய வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இப்பேற்பட்ட மோசமான அமைச்சருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களையும் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் விதமாக துரைமுருகன் பேசியிருப்பது நியாயமாக திமுகவினர்கள் முட்டுக் கொடுக்க வேலையே செய்து கொண்டு வருகிறார்கள். இணையதளத்தில் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கலாம் என்றால் என்ன செய்யலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.